வணக்கம். நான் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி, மட்டக்களப்பு மாவட்டம் அமலராஜ் அமலநாயகி. எதிர்வரும் 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை அரசினால் சுதந்திர தினத்தை சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாரிய ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் எப்போதுமே நாங்கள் ஒரு சுதந்திரம் இல்லாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். ஆகையால் அந்த எதிர்வரும் 4ஆம் தேதி வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் இணைந்து வடக்கிலும் கிழக்கிலும் பாரிய ஒரு எதிர்ப்பு பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த பேரணி தமிழர்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு கருப்பு தினமாக பிரகடனப்படுத்தி அந்த பேரணியை அமைதியான முறையில் அந்த பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் அனைத்து தமிழ் தேசியம் சார்ந்த தமிழ் மக்களாக நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த சுதந்திர நாளை சிங்கள அரசியல் தலைமைகள் கொண்டாடி வரும் அந்த சுதந்திர நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தி பாரிய ஒரு அமைதியான எதிர்ப்பு பேரணியாக நாங்கள் உலகத்திற்கு அறியப்படுத்த வேண்டிய ஒரு தருணம் எதிர்வரும் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஆகும். அந்த வகையில் அனைத்து மதகுருமாரும் அரசியல் தலைவர்கள், அரசியல் பங்காளர்கள் மற்றும் பொதுமக்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க உறவுகளின் அங்கத்தவர்கள், உறவினர்கள் அனைவரும் பெருமளவு ஊடகவியலாளர்களும் இதில் முக்கியமாக பங்கு பெற்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டு மாபெரும் ஒரு எழுச்சி பேரணியாகவும் எங்கள் தமிழர்களுக்கு எந்த விதத்திலேயும் சுதந்திரம் இல்லை என்பதை உலகறிய செய்ய வேண்டிய ஒரு கடமையும் இருக்கின்றது. 76வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இலங்கை அரசு எங்களுடைய மக்களுக்கு ஏன் நாங்கள் சாப்பிடும் உரிமை, நாங்கள் பேசும் உரிமை, எங்களுடைய உறவுகளை கேட்கும் உரிமை கூட இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். இப்போது பார்க்க போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மிருகங்களுக்கு கூட ஒரு உணவு சாப்பிடும் உரிமை இல்லாத ஒரு நிலையில் மக்கள் அல்லோல பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்திருக்கின்றார்கள். இந்த பண்ணையாளர்கள் பெரும் அவதியுற்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில், இந்த நெருக்கடியில் தான் இந்த இலங்கை அரசு இந்த 76வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்றார்கள். அதை நாங்கள் புறக்கணிக்கும் முகமாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அம்பாறையிலும் திருகோணமலையிலும் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடி பாலத்தில் தொடங்கி காந்தி பார்க் வரை இந்த பேரணியை அமைதியான முறையில் இந்த பேரணியை செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். ஆகையால் யாவரும் அச்சங்கொள்ளாது எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய உறவுகளுக்காக, எங்களுடைய பேச்சு சுதந்திரத்துக்காக, நாங்கள் வாழும் சுதந்திரத்துக்காக போராட வேண்டிய நாளான அன்று எல்லாரும் வந்து இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையாக மட்டக்களப்பு மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க உறவுகளாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அதே போன்று எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வடக்கு கிழக்கு எங்களோடு இணைந்து அந்த பேரணியில் பங்கு பெற்றுவதற்கு வடக்கு கிழக்கு மாணவர்களும் எங்களுடன் மாணவ சமூகங்களாக வந்து நிற்கின்றார்கள். அவர்களும் இந்த பேரணியில் ஒரு பாரிய ஒரு பங்காளர்களாக நின்று இதை செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம். ஆகையால் யாரும் எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்போம், கைகோர்ப்போம். நன்றி. கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ சமூகம் என்ற ரீதியில் வந்து எதிர்வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி அளவில் வந்து அதாவது தமிழர்களுக்கான உரிமை சுதந்திரம் என்றது இதுவரை காலமும் கிட்டத்தட்ட 75-76 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய தமிழர்களுடைய உரிமைகளானது சிங்கள அரசினால் வந்து மறக்கப்பட்டு அவர்களுடைய அந்த ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டு என்ற நிலையிலும் எங்களுடைய மக்கள் சுதந்திரமாக நடமாட இயலாத ஒரு நிலையிலையும் அதே போல் பேச்சு சுதந்திரமற்ற நிலையிலையும் இன்றைய நாள் இன்று வரைக்கும் வாழ்ந்து வருகின்ற நிலையிலேயே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மக்கள் எங்களுடைய வலிந்து காணாமல் காக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய வடக்கு கிழக்கு சார்ந்த தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் சுய நிர்ணய உரிமையோடு எங்களுடைய தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து
இதை வந்து நாங்கள் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அறிவித்து எங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளோடு சேர்ந்து எங்களுடைய கிழக்கு பள்ளிகளுடைய மாணவ சமூகமும் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தனமாக கூறுகின்றோம். வணக்கம். எதிர்வருகின்ற 4ஆம் தேதி எங்கள் ஜனநாயக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போராட வேண்டியது இந்த தற்காலத்தினுடைய தேவை. எங்களுடைய தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே இந்த தாயக பூமியிலே தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீட்சி பெறுவதற்காக வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவ சமூகமும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கமும் இணைந்து நடாத்துகின்ற மாபெரும் பேரணி வந்து கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் இடம்பெற உள்ளது. அதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரை இந்த பேரணி நகர உள்ளது. அமைதியான முறையில் கிழக்கு மாகாணத்தில் கல்லடி பாலத்தில் சரியாக 9:30 மணிக்கும், வடக்கு மாகாணத்தில் இரணமடு சந்தியிலிருந்து டிப்போ சந்தி வரை சரியாக இரணமடு சந்திக்கு 11 மணிக்கு இந்த பேரணி ஆரம்பமாகி டிப்போ சந்தியை வந்து இந்த பேரணி நிறைவுற காத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் வந்து இந்த ஜனநாயக ரீதியான அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக வழியாக அமைதியான போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவ சமூகமும் காணாமலாக்கப்பட்டோர் சமூகமும் இணைந்து நடாத்துகின்ற இந்த பேரணியில் வந்து சகல தரப்புகளும் தேசிய உணர்வுள்ள சகல தரப்புகளும் இந்த இடத்திலே ஆதரவு தர வேண்டும் என வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் இதனை வேண்டியிருக்கின்றோம். அத்தோடு மத தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் சங்க தலைவர்கள் அனைவரும், இந்த பொதுமக்கள் என இளைஞர்கள், யுவதிகள் என அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு பூரண ஆதரவினை தந்ததுமாறு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக மாணவ சமூகமாக வலியுறுத்தி நிற்கின்றோம். நன்றி.